जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம். 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு. சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள், அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது. கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமையில சாயங்காலத்துல அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும். அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு 108 சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம், 10,008 சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது. உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு. அப்போது இந்த 12 ராசிகள், இந்த ராசி கட்டங்கள், ராசிகள்லாம் எப்படி இருக்கு, 12 ராசிகள் என்னென்ன சொல்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாசத்துல எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம், எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மேஷத்துல பாத்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்துல, மிதுனத்துல, கடகத்துல பாத்தீங்கன்னா குரு, அதே போல சிம்மத்துல ஜாதகத்துல கேது, கன்னியில கிரகங்கள் கிடையாது. துலாம்ல புதன், சுக்ரன், சந்திரன், அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சகத்துல பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், தனுசு, மகரம், கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகு, சனி, மீனத்துல கிரகங்கள் கிடையாது. இந்த அமைப்புல தான் இருக்கு. அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை வைத்து 12 ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்கேன், என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மேஷ ராசி நேயர்களே, கார்த்திகை மாத ராசி பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பிரச்சனைகளை ஏற்கனவே சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கிட்ட வருது, முடிகிற மாதிரி இருக்கு, நடக்கணும்னு நினைக்கிறீங்க, சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, தடங்கள் அதிகமா வந்துட்டு தான் இருக்கு. அதுலயும் இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மேஷராசி பொறுத்தளவுல அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி ஓரளவுக்கு சமாளிச்சிடுறாங்க. பரணி நட்சத்திரம் மேஷராசி கொஞ்சம் திணறக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சுமந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இவங்களுடைய பாஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் கடந்துதான் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நொந்து போய் ஒரு சில பேர் வந்திருப்பாங்க மேஷராசி. சில பேர் தன்னுடைய கௌரவத்துக்காகவாவது சில விஷயங்களை நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும் போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு பிரச்சனைகள் மறையும். சில பேர் வேலை மாறலாமா, பேப்பர் போடலாமா, அடுத்தது ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகள் எல்லாம் வரும். ஸோ கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏடரசனி வேற ஆரம்பிக்கிறது. 2வது மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம், அர்த்தாஷ்டம குரு. கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையா நிதானித்து சில விஷயங்களை முன்னெடுக்கணும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சில நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு சில சந்தோஷமான சில செய்திகள், எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் சில பேருக்குள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாசத்துல சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாணியரிடம் முழஞ்சிருக்கும். 10 ரூபா சம்பாரிச்சு 50 ரூபா செலவு. சில நேரத்துல கடன் அதிகமா இருக்கும். தொழில் சார்ந்த கடன்கள் அதிகமாக இருக்கும். எந்த கடனை கொடுக்கறது, எந்த கடனை கொடுக்காம இருக்கிறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இதற்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள சிறு பிரச்சனைகள் மறையும். சில விஷயங்களை சமாளிக்க முடியல. இதனால பாத்தீங்கன்னா ஒரு மனக்குறைகள், மன கஷ்டங்கள் அதிகமாக கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய வருது. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போனதான் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் இருக்கு.
பணம் விஷயத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் யார்கிட்ட கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்குறோம், ஒரு வரவு செலவு, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா நீங்க பாத்துக்கிறது நல்லது. கடன் விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கடன் இதுவரைக்கும் இருக்கதான் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. கடன் அதிகமா இருக்கு. இருந்தாலுமே கடன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைப்பீங்க. எதுலையும் அகலக்கால் வைக்காம போறது ஜாதகத்துல நல்லது. சொத்து சம்பந்தமான சில பேருக்கு சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு பூர்வீக சொத்தானது தேடி வரும். இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான சில விஷயங்கள் மேஷராசியை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. விவாகரத்து கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிலுவையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாய்தான்னு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியா வரும். எடுத்தோடனே மேஷராசிக்கு எல்லாமே சரியா வரும் அப்படின்னு சொல்லுவோம். புத்திர பாக்கியம் சில பேருக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சொத்து தொடர்பான சில வில்லங்கங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொத்து வாங்கலாம், ஆனா சொத்துல சில வில்லங்கங்கள்லாம் இருக்கும். பார்த்து கவனத்தோட நிதானிச்சு எப்படி வாங்கணுங்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லது. மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. புதிய படிப்பு, புதிய தொழில் சார்ந்த படிப்பு, எல்லாமே படிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும். அது டாக்டருக்கு படிக்கிறவங்க எல்லாம் நல்ல சிறப்பான ஒரு மருத்துவத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா பெரியோர்களுடைய உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சக்கரை வியாதியோ இல்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா மருந்து மாத்திரையை கரெக்டா சாப்பிடுறது, மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அது கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் கவனத்தோட பார்த்துக்கிறது நல்லது. கடன் தீரும் மாதமாக இருக்கும். கடன் கொஞ்சம் கொஞ்சமா தீரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு காசு போடுறது, காசு செலவு பண்றதை பாருங்க. வீடுமனை யோகங்கள்லாம் உண்டு. மேஷராசி பொறுத்த அளவுக்கு கௌரவமா இருக்கணும்னு நினைப்பீங்க. குலதெய்வத்துடைய பரிபூரண அருள் உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கார்த்திகை மார்கழி தை மாசத்துக்குள்ள புதுமண தம்பதிகள் கார்த்திகை மார்கழி தை மாசத்துக்குள்ள நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்துல உண்டு. திருமண தடை நீங்கி திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதல் திருமணம், இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். ஸோ இந்த 9 எப்போதுமே ஒரு சக்தியானதாக இருக்கும். அதே போல அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கும் போது முருகப்பெருமான் அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும். முருகப்பெருமான் எவ்வளவு நீங்க மனதார பிரார்த்தனை செய்கிறீங்களோ உங்களுக்கு நல்லது. ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண எப்போதுமே சொல்லியிருக்கேன். 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி 6 தீபம் 6 நெய் விளக்கு அந்த மாதிரி நீங்க போட்டு விளக்கேற்றினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரிலாம் பண்ணுங்க. தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு நிறம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல சில விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா யோசிச்சு முடிவெடுங்க. நண்பர்கள் கிட்ட எல்லாம் கவனமா இருங்க. நண்பர்களால் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் ஒதுங்கி போனாலும் சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். பெண்கள் சில விஷயத்துல கவனமா இருந்துக்கிறது நல்லது. பெண்கள் வண்டி வாகனங்கள்ல போறது எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தளவுக்கு சில நேரத்துல பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல போறீங்களா, வேலையில இருக்கீங்களா, எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் எவ்வளவு கூட நீங்க கவனமா நீங்க இருக்கீங்களோ அவ்வளவு கூட உங்க ராசிப்படி உங்களுக்கு நல்லது. ஆண் நண்பர்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கு. யாருக்கிட்டே அதிகமா பேசாதீங்க, அதிகமா சில விஷயங்கள் வச்சுக்காதீங்க. யாருக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க ராசிக்கு நல்லது. என்னைக்குமே உங்களுடைய முன்னோர்கள் குறை இல்லாம பார்த்துக்கோங்க. பித்ரு பூஜை, முன்னோர்கள் குறை இல்லாம, பித்ரு தோஷம் இல்லாம பார்த்துக்கோங்க. மேஷராசி பொறுத்தளவுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பலம், பரணி நட்சத்திரம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கு, கிருத்திகை நட்சத்திரம் சமநிலையாக இருக்கிறது. மொத்தத்துல பார்த்தோம்னா ஒரு 70% பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சுகம் வாழ்க்கை.